உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஆஸ்துமா என்கின்ற ஒரு பிரச்சனை, இது அலர்ஜிக் டிசார்டர் என்று ஒவ்வாமையினாலே ஏற்படக்கூடிய ஒன்று என்று சொல்லுவது வழக்கம். இது இரு வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று கார்டியாக் ஆஸ்மா, இதய சம்பந்தப்பட்ட ஒரு மூச்சு முட்டுகின்ற ஒரு நிலை. இன்னொன்று பிராங்கியல் ஆஸ்மா என்று சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட சளி சேர்ந்து ஏற்படுகின்ற ஒரு ஆஸ்துமா. இவை இரண்டுக்குமே சுக்கும் பெருங்காயமும் ஒரு அற்புதமான மருந்தாகி பலன் தருகிறது. சுக்கை தோல் சீவி அதை பொடித்து வைத்து கொண்டு, பெருங்காயத்தை நெய்யிலே பொடித்து வைத்து கொண்டு, இரண்டையும் சம அளவு உறவாடும்படி சேர்த்து வைத்து அன்றாடம் இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே தேனோடோ அல்லது பாலோடோ சுடுநீரோடோ பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஆஸ்துமா என்கின்ற இருவித ஆஸ்துமாவையும் அது போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து சுவாச பாதையை சீர் செய்து சுவாசத்தை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இளம் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது பால் பற்றாத ஒரு நிலை ஏற்படுகின்ற வகையிலே இந்த குறைபாட்டை நாம் போக்குவதற்கு லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய வாசனை புல், எலுமிச்சை புல் ஒரு அற்புதமான மருந்தாக நாம் பயன்படுத்தலாம். இந்த லெமன் கிராஸ் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு இரவு நேரத்திலே தீநீராக வைத்து அதனோடு சர்க்கரையோ வெல்லமோ கலந்து அல்லது தேனோ கலந்து பருகி வருகின்ற நிலையிலே இது ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே இருந்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்கி போதிய பாலை குழந்தைக்கு தரக்கூடிய நிலை உருவாகும். குழந்தை பெற்றவர்கள் இந்த லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை புல் தீநீரை பருகலாம். இளம் கர்ப்பிணிகள் இதை பருகுவதை தவிர்த்தல் வேண்டும். 6 மாதத்துக்கு பிற்பட்ட கர்ப்பம் உடைய குழந்தைகளுக்கு இது நன்மை தரக்கூடியதாக விளங்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது நன்மை தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தக்காளி என்று சொல்லக்கூடிய கனி இல்லாத ஒரு அடுக்களை இல்லை என்று நாம் சொல்லலாம். எல்லா வகையிலேயும் இந்திய உணவிலே தக்காளி என்பது ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக, கனியாக விளங்குகிறது. இதில் இருவித தக்காளி, நம் நாட்டு தக்காளி என்று சொல்லக்கூடிய ஒன்று, சோலனம் லைகோபெர்சிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாட்டு தக்காளி என்று இதற்கு பெயர். இது சீமை தக்காளி என்று சொல்லப்பெறுவது சற்று பெரிதாக இருப்பது லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம் என்று இதற்கு பெயர். சாதாரண தக்காளிக்கு சோலனம் லைகோபெர்சிகம் என்றும், இது லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம் என்று தாவர பெயராலே பிரித்து சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இரண்டுக்கும் ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே அதிகமாக இருக்கிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற ஒன்று குருதி பெருக்கை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஹெமட்டோக்ரீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வகையிலே குருதிக்கு அடிப்படையாக இது விளங்குகிறது. WBC என்று சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், RBC என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசல்ஸ், இவற்றினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவாகி மருந்தாகிறது இந்த தக்காளி. தக்காளியினுடைய இலைகள் கூட
ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது நமக்கு பயன் தருகிறது. மேற்புற மருந்தாக இது பூசுவதனாலே இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பையை இதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கேலக்டோகோக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த தக்காளியை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனாலே இந்த ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு தொல்லை, அதாவது விந்து கோளத்திலே ஏற்படக்கூடிய வீக்கம், அதனாலே சிறுநீர் தாரையிலே அடைப்பு, சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் அல்லது விட்டு விட்டு கழித்தல், அவசரமாக சிறுநீர் போக வேண்டும் என்ற எண்ணம், சில நேரத்தில் சிறுநீர் போக வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலும் வர இயலாத நிலை, இப்படிப்பட்ட நிலையை இந்த ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவது வழக்கம். அந்த வீக்கத்தை கூட வற்றச் செய்யும் தன்மையுடையதாக லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பெற்றிருக்கின்ற தக்காளி ஒரு உணவாகி மருந்தாகிறது. இந்த தக்காளியை அடிக்கடி உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது, குருதி பெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது, இந்த ப்ராஸ்டேட் என்னும் வீக்கத்தை தணிக்கிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. இதில் இருக்கின்ற விட்டமின் சி சத்துவம் எலும்புகளுக்கு பலம் தருகிறது. அதோடு கூட கண்களுடைய பார்வைக்கு கூர்மை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த தக்காளி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு தக்காளியோட மருத்துவ குணங்கள் என்ன, உணவா நம்ம பயன்படுத்துற தக்காளியை மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தக்காளியை பயன்படுத்தி உடல் எடை மற்றும் ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 2, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம், ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 5 to 6 மிளகு, இது எல்லாமே நம்ம முழுசா தான் சேர்க்கிறோம். 2 லவங்கம், ஒரு சிறிய துண்டு, இந்த அளவுக்கு பட்டை சேர்த்தோம்னா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி கூட வச்சு அந்த பொடியை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்த பொடி 1/2 டீஸ்பூன் அளவு கூட நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளி, 2 தக்காளி இதோட சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வச்சுட்டு இதை அரைச்சி வடிகட்டாம இந்த ஃபைபரோட அப்படியே குடிக்கணும். அந்த ஃபைபரோட குடிக்கும் போது தான் அந்த அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும். நமக்கு கல்லீரல்ல படிஞ்சிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இது அதிகமாக கொதிக்க விடாம அப்படியே எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம நீர் விட்டு கொதிக்க வச்சு நம்ம அரைக்காம சாலட் மாதிரியும் சாப்பிடலாம். பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் இது எல்லாமே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி, பச்சை தக்காளி நம்ம 2 தக்காளி கட் பண்ணிட்டு அது மேலே இந்த பொடியை தூவிட்டு அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். அப்படி எடுக்கும்பொழுது இன்னும் நல்லா இருக்கும், நமக்கு இன்னும் சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 40 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ன்றது ஒரு காமனான ப்ராப்ளம். அப்படி இருக்கிறவங்க தினமும் 2 தக்காளி பச்சையாவே அப்படியே சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். அதனால உண்டாகக்கூடிய சிறுநீர் தொந்தரவுகள் எல்லாமே சரியாகும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க தக்காளி சமைக்காம அப்படியே 2 தக்காளி தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அது ஒரு லாக்ஸேட்டிவா செயல்படும், மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தா இருக்கும். அதே போல மெனப்பாஸ் ஆன பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி நீர் சுருக்கு ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க தக்காளியை பச்சையா அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் பண்ணி தக்காளி ஜூஸ் தினமும் 1 டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் சுருக்கு சரியாகும். வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்களும் தக்காளியை அடிக்கடி சமைக்காம அப்படியே சாலடா சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் சரியாகும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு கம்மியா இருந்ததுன்னா தக்காளி செடியை எடுத்து அதோட இலைகள்லாம் எடுத்து காடி விட்டு நல்லா அரைச்சிடணும். மைய அரைச்சிட்டு அது மார்பகத்து மேல பற்று போட்டுட்டு வரும்பொழுது பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தா இது செயல்படும். வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்களும் நீர் சுருக்கு இருக்கக்கூடிய பெண்களும் தக்காளி இலைய நீர்ல விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வரும்பொழுது வெள்ளைப்படுதல், நீர் சுருக்கு இவை இரண்டுமே சரியாகும். இப்ப இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடாம லேசா கொதிச்சாலே போதும். நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பொருட்கள் எல்லாம் மிக்சியில் இட்டு அரைச்சிடலாம்.
வேக வைத்த தக்காளி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் சேர்ந்த இந்த பானத்தை தினமும் 1 டம்ளர் அளவு நம்ம பருகிட்டு வரும் பொழுது அது உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் ஃபேட்டி லிவரை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாம புற்றுநோயை பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், குறிப்பா கோலனில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், ரெக்டம்ல ஏற்படக்கூடிய மலக்குடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, லைகோபெர்சிகான் எஸ்குலென்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தக்காளி ஒரு அற்புதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய இங்கேனும் தங்கி தன்னிச்சையாக செயல்பட்டு புற்று உண்டாக்க காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாக இதில் இருக்கின்ற லைகோபீன் என்கின்ற சத்துவம் நமக்கு பயன் தந்து புற்றை தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டும் அல்லாமல் இதில் இருக்கின்ற நார் சத்துவம் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையை நமக்கு தந்து மலச்சிக்கல் இல்லாமல் செய்து பல சிக்கலிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. தக்காளியிலே இருக்கின்ற விட்டமின் சி சத்துவம் உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டும் அல்லாமல் தோலுக்கு நல்ல மென்மையை தரக்கூடியதாக விளங்குகிறது. த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து கோளத்தினுடைய வீக்கத்தை கரைக்க வல்லதாக திகழ்கிறது. ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே சிறுநீரக கற்களையும் கரைக்கின்ற பணியை தக்காளி செய்கிறது. அது மட்டும் அல்லாமல் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே பெண்கள் அன்றாடம் பசுமையான தக்காளியை 1-2 சாப்பிடுவதனாலே ஆன்டி லுகேரியல் என்கின்ற வகையிலே வெள்ளைப்போக்கிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக திகழ்கிறது. உடல் மெலிவை அதிகமாக்காமல் சரியான வகையிலே தசை பிடிப்பு இருக்கும்படி இந்த தக்காளி ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக திகழ்கிறது. குருதி பெருக்கை அதிகப்படுத்துகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. இந்த தக்காளியோடு சின்னமோன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு வயிற்றில் இருக்கின்ற வாயுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் குருதி சுத்திகரிப்பானாகவும் திகழ்கிறது. குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் அகத்தை சீர்படுத்தக்கூடிய உள் உறுப்புகளை சீராக செயல்படுத்தக்கூடிய ஒரு உணவிலே மருந்தாகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அயர்ன், விட்டமின் சி என்கின்ற சத்துவங்களை மிகுதியாக பெற்று இது நமக்கு ஆரோக்கியத்துக்கு பலம் தருகிறது. இதனோடு லவங்கம், க்ளவ் என்று சொல்லக்கூடிய லவங்கம் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக இருந்து உள் உறுப்புகளை நல்ல வகையிலே செயல்படுகின்ற நிலையிலே தூண்டுவித்து இது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. சளி, இருமலை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே பணி செய்கிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. இந்த நிலையிலே லவங்கமும் ஒரு அற்புதமான மருந்தாகி தக்காளியோடு சேருகின்ற பொழுது உடல் எடையை அதிகப்படுத்தாத வண்ணம், இருக்கின்ற எடையை சற்று குறைக்கின்ற வண்ணம் ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒரு ஃபேட் பர்னர் என்கின்ற நிலையிலே எங்கேனும் கொழுப்பு படிந்து இருந்தால் அதை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதனாலே உடலிலே தேவையற்ற கொழுப்பை வெளித்தள்ளி உடல் எடையை குறைப்பதாகவும் இந்த தக்காளி விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, தக்காளி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.